ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடம்புக்கு பல நன்மைகளை தரக்கூடிய சுண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சுண்டைக்காய் நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால வயிற்றில் இருக்கிற பூச்சிகளும் அழிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கிற புண்ணையும் இது சரி பண்ணும். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இந்த புளிக்குழம்பு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சுண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், பச்சை சுண்டைக்காய் நான் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இது கூடவே நான் வெண்டைக்காயும் எடுத்துருக்கிறேன். அப்படி உங்களுக்கு வெண்டைக்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் சுண்டைக்காய் மட்டும் வச்சு செய்யலாம். இந்த சுண்டைக்காயை இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிச்சு எடுத்துக்கலாம். இந்த காயை இடிக்கிற கல் இருந்தால் கூட நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்தியால் இந்த சுண்டைக்காவை நடுவில் ஒரு வெட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அப்போ தான் இந்த காரம் புளிப்பெல்லாம் இதில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வெட்டிக்கலாம். அடுத்தது ஒரு வானலில் நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிச்சு வச்சுருந்த இந்த சுண்டைக்காய் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்து செய்யும்போது தாங்க குழம்பு நல்லாயிருக்கும். இல்லைனா குழம்புல அப்படியே போட்டு செய்யும்போது இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா கசப்படிக்கும், சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சுண்டைக்காவோட கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சுண்டைக்காய் வறுத்த அதே எண்ணெயிலேயே இந்த வெண்டைக்காவும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வெண்டைக்காவோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த வெண்டைக்காயும் நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்து செய்யும்போது இந்த வளவளப்பு தன்மை இருக்காதுங்க. அதுக்காக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காயும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுண்டைக்காய் வெண்டைக்காய் வறுத்த அதே எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கிறேங்க. அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே புளிக்குழம்பு செய்யும்போது பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். பூண்டு வறுத்துட்டு இது கூட காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த குழம்புக்கு டேஸ்ட் தரதே இந்த வெங்காயம் தான். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் போல் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான். இது கூட நம்ம தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துடலாங்க. இந்த தனி மிளகாத்தூளை இந்த வெங்காயத்தோடு நம்ம சேர்த்து வதக்கும் போது குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்குங்க. அதனால சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கியதும் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் இந்த வெண்டைக்காயையும் சுண்டைக்காயும் நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம குழம்புத்தூள் சேர்த்துடலாங்க. இந்த குழம்புத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்சது. இந்த தூள் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. எல்லாமே இதில் இருக்கும். இந்த குழம்புத்தூள் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த தூள் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துட்டு புளி தண்ணி இதில் சேர்த்துடலாங்க. நான் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த குழம்பு கொதிக்க ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சா போதுங்க. 5 நிமிஷம் கழிச்சு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், குழம்புலாம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப நேரம் இந்த காய் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம எண்ணெயில் இந்த வெண்டைக்காய் சுண்டைக்காயெல்லாம் எண்ணெயில் நல்லா வறுத்து தாங்க குழம்புல சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் குழம்பு கொதிச்சா போதுங்க. இந்த குழம்பை இறக்கிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு லைட்டாக கலந்து விட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. நல்ல சுவையான சுண்டைக்காய் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சுண்டைக்காயை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாங்க. இந்த சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா சக்கரை அளவை நல்லா கட்டுப்படுத்தும். நம்ம இதில் வெண்டைக்காயும் சேர்த்து செய்கிறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம தமிழ் குக் பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.